வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதற்கு முந்தைய வீடியோவில் நம்ம என்னென்னலாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்ஸ் தெரிஞ்சுக்கலாங்க. 6th தமிழ் இலக்கணத்திலிருந்து 200 வினாக்களும், 7th தமிழ் இலக்கணத்திலிருந்து 255 வினாக்களும், 8th தமிழ் இலக்கணத்திலிருந்து 305 வினாக்களும், இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 760 வினாக்கள் நம்ம முடிச்சிருக்கிறோங்க. சாதாரணமாக முடிக்கலிங்க. 6th 7th 8th இயல் 1லிருந்து 9 வரைக்குமே நம்ம ஓவராலா 760 கொஷின்ஸ் வெற்றிகரமாக முடிச்சிருக்கிறோங்க. ஸோ இந்த 3 வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா 9th தமிழ் புதிய புத்தகம் இலக்கணத்திலிருந்து இயல் 1லிருந்து 9 வரைக்குமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா 292 கொஷின்ஸ் இருக்குங்க. ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம யூடியூப் சேனலில் இலக்கணம் 6th-லிருந்து 10th வரைக்கும் இயல் வைஸா, அதாவது லைன் பை லைன் கொஷின்ஸ் வெற்றிகரமாக முடிச்சிட்டங்க. அந்த கொஷின்ஸ் அத்தனையுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு வசதியாக 5 டெஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த 5 டெஸ்ட்டில் டோட்டலாக 1372 கொஷின்ஸ் இருக்குங்க. கொஷின்ஸ் அத்தனையுமே வேறு லெவலில் தரமாக இருக்குங்க. ஸோ குறைவான ப்ரைஸில் கொஷின் பேப்பர்ஸ் பிடிஎஃபாக கிடைக்கும். உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். 9th தமிழ் இயல் 1. 1வது கொஷின், சொற்றொடர் எழுதுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லை டேஷ் என்கிறோம். எழுவாய். சொற்றொடர் எழுதுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லை எழுவாய் என்கிறோம். 2வது கொஷின், பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்து பேரு எனப்படும். பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்து பேரு ஆகும். 3வது கொஷின், பெண்பால் வினைமுற்று விகுதி எது? ஆல். பெண்பால் வினைமுற்று விகுதி ஆல் ஆகும். 4வது கொஷின், எழுவாய் தானே வினையை நிகழ்த்தாமல் வினை நிகழ்த்துவதற்கு காரணமாக இருப்பது டேஷ் எனப்படும். காரண வினை. கொஷின்ல ஆன்சருக்கு பாருங்க. எழுவாய் தானே வினையை நிகழ்த்தாமல் வினை நிகழ்த்துவதற்கு காரணமாக இருப்பது காரண வினை எனப்படும். 5வது கொஷின், பொறுத்துக. அதாவது பகுதியை நம்ம கரெக்டாக பொறுத்துனுங்க. ஊரன் ஊர், நடிகன் நடி, பார்த்தான் பார், வரைந்தான் வரை, மடித்தார் மடி, மகிழ்ந்தால் மகிழ். இப்போ சரியான பதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 3, 2, 1. ஊரன் என்பது ஊர், நடிகன் என்பது நடி, பார்த்தன் என்பது பார், வரைந்தான் என்பது வரை, மடித்தார் என்பது மடி, மகிழ்ந்தாள் என்பது மகிழ். 6வது கொஷின், தொழில் பெயர் விகுதி எது? தல் அல். தொழில் பெயர் விகுதி எது? தல் அல். 7வது கொஷின், பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைப்பது டேஷ் ஆகும். சந்தி. பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைப்பது சந்தி ஆகும். 8வது கொஷின், பிறவினைக்கு எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும் பிறவினைக்கு எடுத்துக்காட்டு. நடத்து, அடக்கு, திருத்தினான், ஆட்டினான், மாற்றுவாள், செய்வித்தான். 9வது கொஷின், செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினா. செய்யப்பாட்டு வினா. செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினா செய்யப்பாட்டு வினா ஆகும். 10வது கொஷின், பதம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். பதம் 2 வகைப்படும். 1 பகுப்பதம், 2 பகாப்பதம். பகுப்பதம்னா என்னங்க? பகுப்பதம் என்பது பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் என பகுக்கக்கூடிய 6 வகையான சொல் ஆகும். பகாப்பதம்னா என்னங்க? பகாப்பதம் என்பது பிரித்தால் பொருள் தராதது பகாப்பதம் ஆகும். 11வது கொஷின், மீனா கனகாம்பரத்தை சூடினாள் என்ற தொடரில் செய்யப்படு பொருள் எது? கனகாம்பரம். மீனா கனகாம்பரத்தை சூடினாள் என்ற தொடரில் செய்யப்படு பொருள் எது? கனகாம்பரம். 12வது கொஷின், ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி எது? தூ.
ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி து ஆகும். 13வது செய்யப்பாட்டு வினை தொடருக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? பாட்டு பாடுகிறாள். செய்யப்பாட்டு வினை தொடருக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது பாட்டு பாடுகிறாள். 14வது கொஸ்டின் செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை எது? செய்வினை. செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை எது? செய்வினை. 15வது ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை டேஷ் என்கிறோம். பயனிலை. கொஷின்ல ஆன்சருக்கு பாருங்க. ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை பயனிலை என்கிறோம். 16வது கொஷின் வினையெச்ச விகுதிகள் எது? உ இ. வினையெச்ச விகுதிகள் உ இ. 17வது கொஷின் தோன்றா எழுவாய்க்கு எடுத்துக்காட்டு தருக. படித்தாய். தோன்றா எழுவாய்க்கு எடுத்துக்காட்டு தருக. படித்தாய். 18வது கொஷின் சாரியை எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும். சாரியை எடுத்துக்காட்டு தருக. அன், ஆன், இன், அல், அற்று, இற்று, அத்து, அம், தம், நம், நும், ஏ, அ, உ, ஐ, கு, இன். ஆன்சர் இவை அனைத்தும். 19வது கொஷின் வினா பயனிலைக்கு எடுத்துக்காட்டு தருக. விளையாடுபவன் யார்? வினா பயனிலைக்கு எடுத்துக்காட்டு தருக. விளையாடுபவன் யார்? 20வது கொஷின் அன்பரசன் நல்ல பையன். இதில் பெயர் சொல்லுக்கு அடையாக வருவது. நல்ல. அன்பரசன் நல்ல பையன். இதில் பெயர் சொல்லுக்கு அடையாக வருவது நல்ல. 21வது கொஷின் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி எது? ஆய். முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி எது? ஆய். 22வது கொஷின் துணை வினைகள் டேஷ் போன்ற விகுதிகளை கொண்டுள்ளது. வி பி. துணை வினைகள் வி பி போன்ற விகுதிகளை கொண்டுள்ளது. 23வது கொஷின் பொறுத்துக. பந்து உருண்டது. தன்வினை. பந்தை உருட்டினான். பிறவினை. பந்தை உருட்ட வைத்தான். காரணவினை. இப்போ ஆன்சர் 2, 3, 1. பொறுத்துக்க பாருங்க. பந்து உருண்டது என்பது தன்வினை. பந்தை உருட்டினான் என்பது பிறவினை. பந்தை உருட்ட வைத்தான் என்பது காரணவினை. 24வது கொஷின் வினையின் பயன் எழுவாயை சேருமாயின் அது டேஷ் எனப்படும். தன்வினை. வினையின் பயன் எழுவாயை சேருமாயின் அது தன்வினை எனப்படும். 25வது கொஷின் வினையின் பயன் எழுவாயின்றி பிறிதொன்று சேருமாயின் அது டேஷ் எனப்படும். பிறவினை. வினையின் பயன் எழுவாயை என்று பிறிதொன்றை சேருமாயின் அது பிறவினை எனப்படும். 26வது கொஷின் பகாபதமாக அமைவது எது? பகுதி. பகாபதமாக அமைவது பகுதியாகும். 27வது கொஷின் சொல்லின் இறுதியில் அமைந்து திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டுவது விகுதி ஆகும். சொல்லின் இறுதியில் அமைந்து திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டுவது விகுதியாகும். 28வது கொஷின் தன்வினைக்கு எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும். தன்வினைக்கு எடுத்துக்காட்டு நடந்தான், அடங்கு, திருந்தினான், ஆடினான், மாறுவாள், செய்தான். 29வது கொஷின் பெயர் பயனிலைக்கு எடுத்துக்காட்டு தருக. சொன்னவள் கலா. பெயர் பயனிலைக்கு எடுத்துக்காட்டு தருக. சொன்னவள் கலா. 30வது கொஷின் பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். 1 பகுதி, 2 விகுதி, 3 இடைநிலை, 4 சாரியை, 5 சந்தி, 6 விகாரம். 31வது கொஷின் வினை பயனிலைக்கு எடுத்துக்காட்டு தருக. நான் வந்தேன். வினை பயனிலைக்கு எடுத்துக்காட்டு தருக. நான் வந்தேன். 32வது கொஷின் காரண வினைக்கு எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும். காரண வினைக்கு எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும். அதாவது நடத்த செய்தார், அடக்க செய்தால், திருந்த செய்தான்.
33வது கொஸ்டின், அப்பா சொன்னார் எவ்வகை தொடர்? செய்வினை தொடர். அப்பா சொன்னார் எவ்வகை தொடர்? செய்வினை தொடர். 34வது கொஸ்டின், பிரியக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல். பகுபதம். பிரியக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் பகுபதம் ஆகும். 35வது கொஸ்டின், பாட்டு பாடுகிறாள் என்பது எவ்வகை தொடர் ஆகும்? செய்வினை தொடர். பாட்டு பாடுகிறாள் என்பது எவ்வகை தொடர்? செய்வினை தொடர் ஆகும். 36வது கொஸ்டின், செய்யப்பாட்டு வினைத்தொடரில் சேரும் துணைவினை சொற்கள். இவை அனைத்தும் செய்யப்பாட்டு வினைத்தொடரில் சேரும் துணைவினை சொற்கள். படு, உன், பெரு, ஆயிற்று, போயிற்று, போனது. 37வது கொஸ்டின், பகுபதம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். பகுபதம் 2 வகைப்படும். 1 பெயர் பகுபதம், 2 வினை பகுபதம். 38வது கொஸ்டின், பகுபதத்தில் சொல்லின் முதலில் நிற்பது எது? பகுதி. பகுபதத்தில் சொல்லின் முதலில் நிற்பது பகுதி. 39வது கொஸ்டின், பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டுவது. இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டுவது இடைநிலை ஆகும். 40வது கொஸ்டின், எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே டேஷ் ஆகும். செய்யப்படு பொருள். எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செய்யப்படு பொருள் ஆகும். 41வது கொஸ்டின், பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வருவது. சாரியை. பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வருவது சாரியை ஆகும். 42வது கொஸ்டின், தனி உறுப்பு அன்று மேற்கண்ட பகுபத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம். விகாரம். தனி உறுப்பு அன்று மேற்கண்ட பகுபத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம் விகாரம் ஆகும். 43வது கொஸ்டின், ஆண்பால் வினைமுற்று விகுதி எது? ஆண். ஆண்பால் வினைமுற்று விகுதி எது? ஆண். 44வது கொஸ்டின், எட்வர்ட் வந்தான் இதில் எழுவாய். எட்வர்ட். எட்வர்ட் வந்தான் இதில் எழுவாய் எட்வர்ட். 45வது கொஸ்டின், கனகாம்பரம் பூத்தது இதில் பயனிலை. பூத்தது. கனகாம்பரம் பூத்தது இதில் பயனிலை பூத்தது. 46வது கொஸ்டின், நான் பாடத்தை படித்தேன் இதில் எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை சரியானவை எவை? இவை அனைத்தும். நான் பாடத்தை படித்தேன் இதில் எழுவாய் நான், செய்யப்படு பொருள் பாடத்தை, பயனிலை படித்தேன். அப்போது ஆன்சர் இவை அனைத்தும் சரியானவை. 47வது கொஸ்டின், பலர்பால் வினைமுற்று விகுதி எது? ஆர். பலர்பால் வினைமுற்று விகுதி எது? ஆர். 48வது கொஸ்டின், ஒரு தொடரில் எழுவாயும் செய்யப்படு பொருளும் டேஷ் சொல்லாக இருக்கும். பெயர் சொல்லாக. ஒரு தொடரில் எழுவாயும் செய்யப்படு பொருளும் பெயர் சொல்லாக இருக்கும். 49வது கொஸ்டின், ஒரு தொடரில் டேஷ் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. செய்யப்படு பொருள் தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும். செய்யப்படு பொருள். ஒரு தொடரில் செய்யப்படு பொருள் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஆனால் செய்யப்படு பொருள் தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும். 50வது கொஸ்டின், பலவின் பால் வினைமுற்று விகுதி எது? ஆ. பலவின் பால் வினைமுற்று விகுதி ஆ ஆகும். 51வது கொஸ்டின், தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி எது? ஏன். தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி எது? ஏன். 52வது கொஸ்டின், தன்மை பன்மை வினைமுற்று விகுதி எது? ஓம். தன்மை பன்மை வினைமுற்று விகுதி ஓம். 53வது கொஸ்டின், முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி எது? ஈர். முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி எது? ஈர். 54வது கொஸ்டின், மகிழ்நன் மெல்ல வந்தான் இதில் வினை பயனிலைக்கு அடையாக வருவது மெல்ல. மகிழ்நன் மெல்ல வந்தான் இதில் வினை பயனிலைக்கு அடையாக வருவது மெல்ல. 55வது கொஸ்டின், பெயரச்ச விகுதிகள் எது? ஆ உம். பெயரச்ச விகுதிகள் எது? ஆ உம். 56வது கொஸ்டின்,
பிற வினைகளில் பொருந்தாதது எது? பந்து உருண்டது. பிற வினைகளில் பொருந்தாதது பந்து உருண்டது. 57வது கொஷின், வியங்கோல் வினைமுற்று விகுதி எது? கா இய. வியங்கோல் வினைமுற்று விகுதி எது? கா இய. 58வது கொஷின் பாருங்க, பொருத்துக. அதாவது இடைநிலைகளை நம்ம சரியா பொருத்தணும். இறந்த கால இடைநிலை இத்து, இட்டு, இரு, இன்னு. நிகழ்கால இடைநிலை கிறு, கின்று, ஆன் என்று. எதிர்கால இடைநிலைகள் இப்பு, இவ்வு, இக்கு. எதிர்மறை இடைநிலை இல், அல், ஆ. பெயர் இடைநிலைகள் இஞ்சு, இந்து, இவ்வு, இச்சு, இத்து. இதற்கு சரியான பதில் 4, 1, 5, 2, 3. அதாவது இடைநிலைகள் நம்ம சரியா பொறுத்துனுங்க. இறந்த கால இடைநிலை பாருங்க, இத்து, இட்டு, இரு, இன்னு. நிகழ்கால இடைநிலை கிறு, கின்று, ஆன் என்று. எதிர்கால இடைநிலைகள் இப்பு, இவ்வு, இக்கு. எதிர்மறை இடைநிலை இல், அல், ஆ. அதே மாதிரி பெயர் இடைநிலைகள் இஞ்சி, இந்து, இவ்வு, இச்சு, இத்து. 59வது கொஸ்டின், ஒரு சொல்லானது எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு ஒரு சொல்லானது எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருவதை டேஷ் என்கிறோம். பெயரடை. ஒரு சொல்லானது எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருவதை பெயரடை என்கிறோம். அதாவது பெயர் சொல்லுக்கு அடையாக வருவது பெயரடை. 60வது கொஸ்டின், பாட்டு பாடப்பட்டது எவ்வகை தொடர்? செய்யப்பாட்டு வினைத்தொடர். பாட்டு பாடப்பட்டது என்பது எவ்வகை தொடர்? செய்யப்பாட்டு வினைத்தொடர் ஆகும். சந்தி எடுத்துக்காட்டு தருக. ஏபி இரண்டும் சரி. சந்திக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. சந்தி இத்து, இப்பு, இக்கு. உடம்படும் மெய் சந்தி இ, இவ்வு. அப்போ ஆன்சர் ஏபி இரண்டும் சரி. 62வது கொஸ்டின், சாரிய இடத்தில் இத்து வந்தால் அது டேஷ் எனப்படும். எழுத்து பேரு. சாரிய இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்து பேரு எனப்படும். 63வது கொஸ்டின், காரண வினைகள் வி, பி போன்ற விகுதிகளை கொண்டும் டேஷ் போன்ற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன. அனைத்தும் சரி. காரண வினைகள் வி, பி போன்ற விகுதிகளை கொண்டும் டேஷ் போன்ற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன. அந்த துணை வினைகள் என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். செய், வை, பண்ணு. 64வது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்க, செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை ஆகும். கூற்று 2 பாருங்க, பகுபத உறுப்புகளில் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்து பேரு எனப்படும். ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. 65வது கொஸ்டின், செய்யப்பாட்டு வினைத்தொடரில் எந்த துணை வினைச்சொல் சேர்ந்து விடுகிறது? படு. செய்யப்பாட்டு வினைத்தொடரில் எந்த துணை வினைச்சொல் சேர்ந்து விடுகிறது? படு. 9th தமிழ் இயல் 2. 66வது கொஸ்டின், வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் டேஷ் வகைப்படுத்தலாம். 2 வகைப்படுத்தலாம். 1 தனிவினை, 2 கூட்டுவினை. தனிவினை என்பது தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்கள் தனிவினை ஆகும். கூட்டுவினை என்பது கூட்டு வினையடி சொற்களை கொண்ட வினை சொற்கள் கூட்டுவினை ஆகும். வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் 2 வகைப்படுத்தலாம். 67வது கொஸ்டின், முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை டேஷ் வினை ஆகும். துணை வினை. முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணை வினை எனப்படும். 68வது கொஸ்டின், தனிவினைக்கு எடுத்துக்காட்டுகளில் பொருந்தாதது எது? ஆசைப்பட்டேன். தனிவினைக்கு எடுத்துக்காட்டுகளில் பொருந்தாதது ஆசைப்பட்டேன். ஏன் இது பொருந்தாததுன்னா இது கூட்டுவினை கொண்டான எடுத்துக்காட்டு ஆகும். அப்போ மற்ற 3 தனிவினை கொண்டான எடுத்துக்காட்டு. அதாவது படி, படியுங்கள், படிக்கிறார்கள். 69வது கொஸ்டின், தமிழில் ஏறத்தாழ டேஷ் துணை வினைகள் உள்ளன.
40. தமிழில் ஏறத்தாழ 40 துணைவினைகள் உள்ளன. 70வது கொஸ்டின், பகாபதமாக உள்ள தனி வினையடிகளை டேஷ் என்பர். தனிவினை. பகாபதமாக உள்ள தனி வினையடிகளை தனிவினை என்பர். 71வது கொஸ்டின், இலையில் இனிப்பை வைத்தனர் என்பது டேஷ் வினையாகும். முதல் வினை. இலையில் இனிப்பை வைத்தனர் என்பது முதல் வினை ஆகும். 72வது கொஸ்டின், இருவகை வினைகளாகவும் செயல்படுபவைகளில் சரியானது எது? இவை அனைத்தும். இருவகை வினைகளாகவும் செயல்படுபவைகளில் சரியானது பார், இரு, வை, கொள், போ. வா, முடி, விடு, தள்ளு. போடு, கொடு, காட்டு. 73வது கொஸ்டின், எந்த மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும்? தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழி. எந்த மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும்? தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழி. 74வது கொஸ்டின், அம்மா குழந்தையை தூங்க வைத்தார் என்பது டேஷ் வினையாகும். துணை வினை. அம்மா குழந்தையை தூங்க வைத்தார் என்பது துணை வினையாகும். 75வது கொஸ்டின், கூட்டு வினைக்கு எடுத்துக்காட்டு தருக. அனைத்தும் சரி. கூட்டு வினைக்கு எடுத்துக்காட்டு ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தேன். 76வது கொஸ்டின், டேஷ் வினைகள் பேசுவோரின் மனநிலை, செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகின்றன. துணைவினை. துணைவினைகள் பேசுவோரின் மனநிலை, செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகின்றன. 77வது கொஸ்டின், துணைவினை சொற்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும். துணைவினை சொற்களுக்கு எடுத்துக்காட்டு ஆம், ஆயிற்று, இடு, ஒளி, காட்டு. கொள், செய், தள்ளு, தா, தொலை. படு, பார், பொறு, போ, படு, வை. 78வது கொஸ்டின், பொறுத்துக. அதாவது பெயர் கூட்டல் வினை, தந்தி கூட்டல் அடி, வினை கூட்டல் வினை, கண்டு கூட்டல் பிடி, இடை கூட்டல் வினை, முன் கூட்டல் ஏறு. இதில் பாருங்க, ஆன்சர் 3, 1, 2. அதாவது பெயர் கூட்டல் வினை தந்தி கூட்டல் அடி, வினை கூட்டல் வினை அது கண்டு கூட்டல் பிடி, இடை கூட்டல் வினை, முன் கூட்டல் ஏறு. 79வது கொஸ்டின், தனிவினைக்கு எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும். தனிவினைக்கு எடுத்துக்காட்டு படி, படியுங்கள், படிக்கிறார்கள். 80வது கொஸ்டின், ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக தன் அடிப்படை பொருளை தரும் வினை டேஷ் வினை எனப்படும். முதல் வினை. ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை எனப்படும். 81வது கொஸ்டின், தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை டேஷ் என்பர். தனிவினை. தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை தனிவினை என்பர். 82வது கொஸ்டின், துணை வினைகளின் ஆதிக்கம் எதில் அதிகம் உள்ளது? பேச்சு மொழி. துணை வினைகளின் ஆதிக்கம் எதில் அதிகம் உள்ளது? பேச்சு மொழியில். 83வது கொஸ்டின், கூட்டு வினைகளை கொண்ட வினை சொற்களை டேஷ் என்பர். கூட்டு வினை. கூட்டு வினையடிகளை கொண்ட வினை சொற்களை கூட்டு வினை என்பர். 84வது கொஸ்டின், வினையடிக்கு எடுத்துக்காட்டு தருக. ஏபி இரண்டும் சரி. வினையடிக்கு எடுத்துக்காட்டு ஏபி இரண்டும் சரி. அதாவது இரு, வை, கொள், போ. வா, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு. இவை அத்தனையுமே வினையடிக்கு உண்டான எடுத்துக்காட்டு ஆகும். 85வது கொஸ்டின், வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் 2 வகைப்படுத்தலாம். அவை யாவை? தனிவினை, கூட்டுவினை. வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் 2 வகைப்படுத்தலாம். அவை யாவை? தனிவினை, கூட்டுவினை. 86வது கொஸ்டின், துணைவினைக்கு எடுத்துக்காட்டுகளில் சரியானவை எவை? அனைத்தும் சரி. துணைவினைக்கு எடுத்துக்காட்டுகளில் சரியானது நான் மதுரைக்கு போயிருக்கிறேன், நீ என்னை அழ வைக்காதே, மழை பெய்ய போகிறது. அப்போ துணைவினைக்கு எடுத்துக்காட்டு அனைத்துமே சரி. 87வது கொஸ்டின்,
ஆங்கில மொழியில் துணைவினைகள் டேஷ் முன்பாக இடம்பெறும். முதல் வினைகளுக்கு ஆங்கில மொழியில் துணைவினைகள் முதல் வினைகளுக்கு முன்பாக இடம்பெறும். 88வது கொஸ்டின், மூட்டையை தலையில் வைத்தான் என்பது டேஷ் வினையாகும். முதல் வினை. மூட்டையை தலையில் வைத்தான் என்பது முதல் வினை ஆகும். 89வது கொஸ்டின், பகுப்பதமாக உள்ள வினையடிகளை டேஷ் என்பர். கூட்டுவினை. பகுப்பதமாக உள்ள வினையடிகளை கூட்டுவினை என்பர். 90வது கொஸ்டின், நான் உனக்கு ஒரு நூல் வாங்கி வைத்தேன் என்பது டேஷ் வினையாகும். துணைவினை. நான் உனக்கு ஒரு நூல் வாங்கி வைத்தேன் என்பது துணைவினையாகும். 91வது கொஸ்டின், எதற்கும் சொல்லிவை என்பது டேஷ் வினையாகும். துணைவினை. எதற்கும் சொல்லிவை என்பது துணைவினையாகும். 92வது கொஸ்டின், கூட்டு வினைக்கு எடுத்துக்காட்டுகளில் பொருந்தாதது எது? படிக்கிறார்கள். கூட்டு வினைக்கு எடுத்துக்காட்டுகளில் பொருந்தாதது படிக்கிறார்கள். 93வது கொஸ்டின், டேஷ் வினையே திணை, பால், இடம், காலம் காட்டும் விகுதிகளை பெறும். துணைவினை. டேஷ் வினையே திணை, பால், இடம், காலம் காட்டும் விகுதிகளை பெறும். துணைவினை. 94வது கொஸ்டின், முதல் வினைக்கு எடுத்துக்காட்டு தருக. அனைத்தும் சரி. முதல் வினைக்கு எடுத்துக்காட்டு, புத்தகம் மேசையில் இருக்கிறது. அவன் எங்கே போயிருக்கிறான்? நீ நாளைக்கு வீட்டுக்கு வா. அப்போ இது மூன்றுமே துணை வினைக்கு உண்டான முதல் வினைக்கு உண்டான எடுத்துக்காட்டு ஆகும். 95வது கொஸ்டின், கூட்டு வினைகள் டேஷ் வகைப்படும். 3 வகைப்படும். கூட்டு வினைகள் 3 வகைப்படும். 9th தமிழ் இயல் 3. 96வது கொஸ்டின், விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். விகார புணர்ச்சி 3 வகைப்படும். 1 தோன்றல் விகாரம், 2 திரிதல் விகாரம், 3 கெடுதல் விகாரம். 97வது கொஸ்டின், தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் டேஷ். வல்லினம் மிகும். தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். 98வது கொஸ்டின், வல்லெழுத்துக்களில் டேஷ் ஆகிய 4 எழுத்துக்களும் மொழிக்கு முதலில் வரும். க, ச, த, ப. வல்லெழுத்துக்களில் க, ச, த, ப ஆகிய 4 எழுத்துக்களும் மொழிக்கு முதலில் வரும். 99வது கொஸ்டின், வல்லினம் மிகும் இடங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? வினைத்தொகையில் வல்லினம் மிகும் என்பது தவறானது. வல்லினம் மிகும் இடங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது. வினைத்தொகையில் வல்லினம் மிகும் என்பது தவறானது. ஏன் தவறுனா வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. 100வது பாருங்க, வல்லினம் மிகும் இடங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? அது, இது, எது ஆகிய சொற்களில் அடுத்து வல்லினம் மிகும் என்பது தவறானது. ஏன் தவறுனா அது, இது, எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. 101வது கொஸ்டின், வல்லினம் மிகும் இடங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? உம்மை தொகையில் வல்லினம் மிகும் என்பது தவறான கூற்று. ஏன் தவறுனா உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. 102வது கொஸ்டின், வல்லினம் மிகும் இடங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? அப்படி, இப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகும் என்பது தவறான கூற்று. ஏன் தவறுனா அப்படி, இப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. 103வது கொஸ்டின் பாருங்க, வல்லினம் மிகும் இடங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் என்பது தவறான கூற்று. ஏன் தவறுனா இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. 104வது கொஸ்டின், வல்லினம் மிகும் இடங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம் ஆகியவற்றை அடுத்து
வல்லினம் மிகும் என்பது தவறான கூற்று. ஏன் தவறுனா பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. 105வது கொஸ்டின், வல்லினம் மிகும் இடங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகும் என்பது தவறான கூற்று. ஏன் தவறுனா எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. 106வது கொஸ்டின், விகார புணர்ச்சியின் 3 வகைகள் யாவை? அனைத்தும் சரி. விகார புணர்ச்சியின் 3 வகைகள் தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். 107வது கொஸ்டின், சில உருவக சொற்களில் வல்லினம் டேஷ் வல்லினம் மிகும். சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும். 108வது கொஸ்டின், நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணரும். இதை டேஷ் என்பர். வல்லினம் மிகுதல். நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணரும். இதை வல்லினம் மிகுதல் என்பர். 109வது கொஸ்டின், சொல்லமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும் பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும் பேச்சின் இயல்பை பேணவும் இனிய ஓசைக்காகவும் டேஷ் தேவைப்படுகிறது. வல்லின எழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணம். சொல்லமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும் பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும் பேச்சின் இயல்பை பேணவும் இனிய ஓசைக்காகவும் டேஷ் தேவைப்படுகிறது. வல்லின எழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணம். 110வது கொஸ்டின், பொருந்தாத சொல்லை கண்டறி. இலங்கை. பொருந்தாத சொல்லை கண்டறி. இலங்கை. 9th தமிழ் இயல் 4. 111வது, வல்லினம் மிகா இடங்களில் தவறானது எது? ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகாது என்பது தவறான கூற்று. ஏன் தவறுனா ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். 112வது, வல்லினம் மிகா இடங்களில் தவறானது எது? மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகாது என்பது தவறானது. ஏன் தவறுனா மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். 113வது, வல்லினம் மிகா இடங்களில் தவறானது எது? அகர இகர ஈற்று வினையெச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகாது. ஏன் இந்த கூற்று தவறுனா அகர இகர ஈற்று வினை எச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். 114வது கொஸ்டின், வல்லினம் மிகா இடங்களில் தவறானது எது? உவமை தொகையில் வல்லினம் மிகாது என்பது தவறு. ஏன் தவறுனா உவமை தொகையில் வல்லினம் மிகும். 115வது கொஸ்டின், வல்லினம் மிகா இடங்களில் தவறானது எது? முற்றிய லுகரத்தின் பின் வல்லினம் மிகாது என்பது தவறான கூற்று. ஏன் தவறுனா முற்றிய லுகரத்தின் பின் வல்லினம் மிகும். 116வது கொஸ்டின், வல்லினம் மிகா இடங்களில் தவறானது எது? வன்தொடர் குற்றிய லுகரத்திற்கு பின் வல்லினம் மிகாது என்பது தவறான கூற்று. ஏன் தவறுனா வன்தொடர் குற்றிய லுகரத்திற்கு பின் வல்லினம் மிகும். 117வது கொஸ்டின், வல்லினம் மிகா இடங்களில் தவறான கூற்று எது? ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது என்பது தவறானது. ஏன் தவறுனா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். 118வது, வல்லினம் மிகா இடங்களில் தவறானது எது? உருவகத்தில் வல்லினம் மிகாது என்பது தவறான கூற்று. ஏன் தவறுனா உருவகத்தில் வல்லினம் கண்டிப்பா மிகும். 119வது கொஸ்டின், வல்லினம் மிகா இடங்களில் தவறானது எது? ஏபி இரண்டும் சரி. வல்லினம் மிகா இடங்களில் தவறானது திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகாது என்பதும் தவறு. விசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகாது என்பதும் தவறு. ஏன்னா திசை பெயர்களை அடுத்து ஏபி இரண்டும் சரி. சாரிங்க வல்லினம் மிகா இடங்களில் தவறானது திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகாது என்பதும் தவறு. விசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகாது என்பதும் தவறானது.
ஏன் தவறுனா திசைப்பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும், விசைப்பெயர்களை அடுத்தும் வல்லினம் மிகும். 120வது கொஸ்டின், கூற்று 1 பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். கூற்று 2 பாருங்க, வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. 9th தமிழ் இயல் 5. 121வது, இடைச்சொற்கள் தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்கிறார் தொல்காப்பியர். இடைச்சொற்கள் தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்கிறார் தொல்காப்பியர். 122வது, அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பழமைக்கும் உரியன. எடுத்துக்காட்டு தருக. ஏபி இரண்டும் சரி. அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியன. இதற்கான எடுத்துக்காட்டு, இது பழம் அன்று, இவை பழங்கள் அல்ல. 123வது கொஸ்டின், பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து வந்து பொருள் உணர்த்தும் சொற்கள் உரிச்சொற்கள். பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து வந்து பொருள் உணர்த்தும் சொற்கள் உரிச்சொற்கள் ஆகும். 124வது கொஸ்டின், உரிச்சொல் டேஷ் என்னும் பொருள்களுக்கு உரியதாய் வருகிறது. அனைத்தும் சரி. உரிச்சொல் இசை, குறிப்பு, பண்பு என்னும் பொருள்களுக்கு உரியதாய் வருகிறது. 125வது கொஸ்டின், இடை சொற்களில் பொருந்தாதவையை கூறுக. அன்று. இடை சொற்களில் பொருந்தாதவையை கூறுக. அன்று. 126வது கொஸ்டின், வரையறை பொருள் தரும் இடைச்சொல் மட்டும். வரையறை பொருள் தரும் இடைச்சொல் மட்டும். 127வது கொஸ்டின், உரு, தவ, நனி என்னும் உரிச்சொற்கள் டேஷ் என்னும் பொருளில் வருகின்றன. மிகுதி. உரு, தவ, நனி என்னும் உரிச்சொற்கள் மிகுதி என்னும் பொருளில் வருகின்றன. 128வது, பொறுத்துக. தர வேற்றுமை உருபுகள். ஐ, ஆல், கு. பன்மை விகுதிகள். கல், மார். திணை பால் விகுதிகள். ஏன், ஓம். கால இடைநிலைகள். கிறு, கின்று. பெயரச்ச வினையச்ச விகுதிகள். ஆ, உ, இ, மல். சரியான பதில் 5, 4, 3, 2, 1. பொறுத்துக்க பாருங்க. தர வேற்றுமை உறுப்புகள் என்பது ஐ, ஆல், கு. பன்மை விகுதிகள் என்பது கல், மார். திணை பால் விகுதிகள் என்பது ஏன், ஓம். கால இடைநிலைகள் என்பது கிறு, கின்று. பெயரச்ச வினையச்ச விகுதிகள் என்பது ஆ, உ, இ, மல். 129வது கொஸ்டின், டேஸ் சொற்களே மொழி பயன்பாட்டை முழுமையாக்குகின்றன. இடைச்சொற்கள். இடைச்சொற்களே மொழி பயன்பாட்டை முழுமையாக்குகின்றன. 130வது, இடைச்சொற்கள் பெயரையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன. வினையையும். இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன. 131, தற்காலத்தில் ஓகார இடைச்சொல் டேஷ் பொருளில் அதிகமாக வருகின்றன. பிரிநிலை. தற்காலத்தில் ஓகார இடைச்சொல் பிரிநிலை பொருளில் அதிகமாக வருகின்றன. 132வது கொஸ்டின், எந்த வகையான இடைச்சொற்கள் தற்காலத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது? அனைத்தும் சரி. எந்த வகையான இடைச்சொற்கள் தற்காலத்தில் அதிகமாக பயன்படுகிறது? உம், ஓ, ஏ. தான், மட்டும். ஆவது, கூட, ஆ, அம். 133வது கொஸ்டின், ஓ என்னும் இடைச்சொல் எத்தனை பொருளில் வரும் என நன்னூல் கூறுகிறது? 8. ஓ என்னும் இடைச்சொல் எத்தனை பொருளில் வரும் என நன்னூல் கூறுகிறது? 8. 134வது கொஸ்டின், இடை சொற்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. ஏபி இரண்டும் சரி. இடை சொற்களுக்கு எடுத்துக்காட்டு, இன், கு, உடைய, உம், ஐ, விட. கல், ஆனால், தான், போல, உடன். ஏபி இரண்டும் சரி. 135வது கொஸ்டின், ஏ என்னும் இடைச்சொல் டேஷ் பொருளில் வரும். அவை யாவை? இவை அனைத்தும். ஏ என்னும் இடைச்சொல் டேஷ் பொருளில் வரும். அவை யாவை? இவை அனைத்தும். என்னென்னு பார்க்கலாங்க. பிரிநிலை, வினா, எண், ஈற்றசை, தேற்றம், இசை நிறை. 136வது கொஸ்டின், தான் என்னும் இடைச்சொல் அழுத்த பொருளில் எத்தனை முறை வரும்?
ஒரே முறை தாங்க. தான் என்னும் இடைச்சொல் அடுத்த முறையில் எத்தனை முறை வரும்? 1. 137வது கொஷின், பொறுத்துக. பிணைப்பிடை சொற்கள் அல்லது ஆனால் எனினும். தத்தம் பொருள் உணர்த்துவது ஓ, ஏ மற்றும் ஆம். சொல்லுறுப்புகள் மூலம், கொண்டு, இருந்து. வினா உறுப்புகள் ஆ, ஓ. ஆன்சர் 4, 3, 2, 1. பிணைப்பிடை சொற்கள் அல்லது ஆனால் எனினும். தத்தம் பொருள் உணர்த்துவது ஓ, ஏ மற்றும் ஆம். சொல்லுறுப்புகள் மூலம், கொண்டு, இருந்து. வினா உறுப்புகள் ஆ, ஓ. 138வது, தற்காலத்தில் ஏகார என்னும் இடைச்சொல் எந்த பொருளில் மட்டுமே வருகிறது? அழுத்தம். தற்காலத்தில் ஏகார என்னும் இடைச்சொல் எந்த பொருளில் மட்டுமே வருகிறது? அழுத்தம். 139வது, என்னும் இடைச்சொல் எந்தெந்த பொருளில் வருகிறது? அனைத்தும் சரி. என்னும் இடைச்சொல் எந்தெந்த பொருளில் வரும்? எதிர்மறை, சிறப்பு, ஐயம். எச்சம், முற்று, அளவை. தெரிநிலை, ஆக்கம். 140வது கொஷின், பல பொருள்களில் வரும் இடைச்சொல் ஆவது. பல பொருள்களில் வரும் இடைச்சொல் ஆவது. 141, வினா பொருளில் வரும் இடைச்சொல் ஆ. வினா பொருளில் வரும் இடைச்சொல் ஆ. 142, தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கு பயன்படும் இடைச்சொல் ஆம். தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கு பயன்படும் இடைச்சொல் ஆம். 143, உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியது என்று கூறியவர் நன்னூலார். உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியது என்று கூறியவர் நன்னூலார். 144வது கொஷின், உரிச்சொற்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். உரிச்சொற்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். 145வது கொஷின், பொறுத்துக. எதிர்மறை இடைநிலைகள் ஆ, அல், இல் தொழில்பெயர் விகுதிகள். தல், அம், மை வியங்கோள் விகுதிகள். கா, இய சாரியைகள். அத்து, அற்று, அம் உவம உறுப்புகள். போல, விட. ஆன்சர் 1, 2, 3, 4, 5. 146வது கொஷின், ஒரு சொல் பல பொருள்களில் வரும் என்ற உரிச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக. கடி. ஒரு சொல் பல பொருள்களில் வரும் என்ற உரிச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு கடி. 147வது, என்னிடம் ஒரு காசு கூட இல்லை. இதில் வரும் இடைச்சொல் கூட. என்னிடம் ஒரு காசு கூட இல்லை. இதில் வரும் இடைச்சொல் கூட. 148வது, பல சொல் குறித்து ஒரு பொருளில் வரும் உரிச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக. அனைத்தும் சரி. பல சொல் குறித்து ஒரு பொருளில் வரும் உரிச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு உரு, தவ, நனி. 149வது கொஷின், இடைச்சொற்கள் தமிழில் மிகுதியாக டேஷ் இல்லை. இடைச்சொற்கள் தமிழில் மிகுதியாக இல்லை. 150வது கொஷின், ஆம் என்னும் இடைச்சொல் எந்தெந்த பொருள்களில் வரும்? அனைத்தும் சரி. ஆம் என்னும் இடைச்சொல் எந்தெந்த பொருள்களில் வரும்? இசைவு, சாத்தியம், பொருத்தம். 151வது கொஷின், பொறுத்துக. மழ, மழலை, குள, குழந்தை. உவப்பு, உவகை. பசப்பு, நிறம் மங்குதல். பயப்பு, பயன். சரியான பதில் 5, 4, 1, 3, 2. மழை என்பது மழலை, குழ என்பது குழந்தை, உவப்பு என்பது உவகை, பசப்பு என்பது நிறம் மங்குதல், பயப்பு என்பது பயன். 152வது கொஷின், மட்டும் என்ற சொல் டேஷ் பொருளை தருகிறது. வரையறை. மட்டும் என்னும் சொல் வரையறை என்ற பொருளை தருகிறது. 153வது கொஷின், ஓ என்னும் இடைச்சொல் டேஷ் பொருளில் வருகிறது. அனைத்தும் சரி. ஓ என்னும் இடைச்சொல் டேஷ் பொருளில் வருகிறது. அனைத்தும் சரி. 154வது கொஷின், ஆ என்னும் இடைச்சொல்லில் டேஷ் பொருளில் வரும் வினா. ஆ என்னும் இடைச்சொல் டேஷ் பொருளில் வரும் வினா.
155வது கொஸ்டின், ஏ என்னும் இடைச்சொல் எத்தனை பொருளில் வரும் என நன்னூல் கூறுகிறது? 6. ஏ என்னும் இடைச்சொல் எத்தனை பொருளில் வரும் என நன்னூல் கூறுகிறது? 6. 9th தமிழ் இயல் 6. 156வது கொஸ்டின், 2 அல்லது அவற்றிற்கு மேற்பட்ட சொற்கள் சேர்வது டேஷ் எனப்படும்? புணர்ச்சி. 2 அல்லது அவற்றிற்கு மேற்பட்ட சொற்கள் சேர்வது புணர்ச்சி எனப்படும். 157வது கொஸ்டின், முதலில் நிற்கும் நிலைமொழியோடு அதை தொடர்ந்து வரும் வருமொழி இணைவதை டேஷ் என்கிறோம்? புணர்ச்சி. முதலில் நிற்கும் நிலைமொழியோடு அதை தொடர்ந்து வரும் வருமொழி இணைவதை புணர்ச்சி என்கிறோம். 158வது கொஸ்டின், புணர்ச்சியை நிலைமொழி இறுதி எழுத்து வருமொழி முதல் எழுத்து அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 4. புணர்ச்சியை நிலைமொழி இறுதி எழுத்து வருமொழி முதல் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 4 வகை. 159வது கொஸ்டின், பொறுத்துக. உயிரீறு, கலை கூட்டல் அழகு. மெய்யீறு, மண் கூட்டல் குடம். உயிர் முதல், வாழை கூட்டல் இலை. மெய் முதல், வாழை கூட்டல் மரம். இப்போ ஆன்சரு 2, 3, 2, 3, 4, 1. உயிரீறு என்பது கலை கூட்டல் அழகு. மெய்யீறு என்பது மண் கூட்டல் குடம். உயிர் முதல் என்பது வாழை கூட்டல் இலை. மெய் முதல் என்பது வாழை கூட்டல் மரம். 160வது கொஸ்டின், புணர்ச்சியில் நிலைமொழியும் வருமொழியும் அடையும் மாற்றங்களின் அடிப்படையில் புணர்ச்சியை இரு வகையாக பிரிக்கலாம். அவை யாவை? ஏபி இரண்டும் சரி. புணர்ச்சியில் நிலைமொழியும் வருமொழியும் அடையும் மாற்றங்களின் அடிப்படையில் புணர்ச்சியை இரண்டு வகையாக பிரிக்கலாம். 1 இயல்பு புணர்ச்சி, 2 விகார புணர்ச்சி. 161வது கொஸ்டின், புணர்ச்சியின் போது மாற்றங்கள் ஏதுமின்றி இயல்பாக புணர்வதே இயல்பு புணர்ச்சி ஆகும். புணர்ச்சியின் போது மாற்றங்கள் எதுவுமின்றி இயல்பாக புணர்வதே இயல்பு புணர்ச்சி ஆகும். 162வது கொஸ்டின், இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு தருக. அனைத்தும் சரி. இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு வாழை மரம், செடி கொடி, மண்மலை. 163வது கொஸ்டின், புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் அது டேஷ் எனப்படும். விகார புணர்ச்சி. புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் அது விகார புணர்ச்சி ஆகும். 164வது கொஸ்டின், விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். 1 தோன்றல் விகாரம், 2 திரிதல் விகாரம், 3 கெடுதல் விகாரம். சரிங்க, தோன்றல் விகாரம்னா என்ன? நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது, நிலைமொழி மரம், வருமொழி கிளை. நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதியதாக ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம் ஆகும். இப்போ இதை சேர்த்து எழுதுனா என்னங்க வரும்? மரக்கிளை, அதாவது இக்குன்ற மெய்யெழுத்து தோன்றுகிறது. இதுவே தோன்றல் விகாரம் ஆகும். அடுத்து திரிதல் விகாரம்னா என்னங்க? நிலைமொழியும் வருமொழியும், அதாவது நிலைமொழி மண், வருமொழி குடம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம் ஆகும். இப்போ மண் கூட்டல் இடம சேர்த்து எழுதும் போது கிடைக்குது நம்மளுக்கு என்னங்க? மட்குடம். இந்த இன் மறைஞ்சி இட் வருது. அப்போ நிலைமொழியும் வருமொழி இணையும் போது ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம் ஆகும். அடுத்து பாருங்க, கெடுதல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும், அதாவது நிலைமொழி மரம், வருமொழி வேர், அதாவது நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது அல்லது இல்லாமல் போவது கெடுதல் விகாரம் ஆகும். இப்போ மரம் கூட்டல் வேரை நம்ம எப்படிங்க சேர்த்து எழுதுவோம்? மரவேர், மரவேர்னு சொல்லி சேர்த்து எழுதுவோம். அப்போ இதில் இம் என்ற சொல் கெடுகிறது. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். 165வது கொஸ்டின், எகர உடம்படும் மெய்யாக வரும் எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? பல உயிர். எகரம் உடம்படும் மெய்யாக வரும் எடுத்துக்காட்டுகளில் தவறானது பல உயிர். 166வது கொஸ்டின், பொறுத்துக. தோன்றல் விகாரம்
நுழைவு தேர்வு, திரிதல் விகாரம், பற்பசை, கெடுதல் விகாரம், புறநானூறு. சரியான பதில் 3, 1, 2. தோன்றல் விகாரம் என்பது நுழைவு தேர்வு, திரிதல் விகாரம் என்பது பற்பசை, கெடுதல் விகாரம் என்பது புறநானூறு. 167வது கொஷின். உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும். அப்போது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும். ஒன்று சேராத உயிரொலிகளை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கு ஒரு மெய் தோன்றும். இதனை டேஷ் என்று சொல்வர். உடம்படு மெய். உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும். அப்போது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும். ஒன்று சேராத உயிரொலிகளை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கு ஒரு மெய் தோன்றும். இதனை உடம்படு மெய் என்று சொல்வர். 168வது கொஷின். நிலைமொழி ஈற்றில் இ, ஈ, ஐ ஆகிய எழுத்துக்கள் வந்து வருமொழியில் உயிரெழுத்துக்கள் வந்தால் உடம்படும் மெய்யாக வரும் எழுத்து ஈ. நிலைமொழி ஈற்றில் இ, ஈ, ஐ ஆகிய எழுத்துக்கள் வந்து வருமொழியில் உயிரெழுத்துக்கள் வந்தால் உடம்படும் மெய்யாக வரும் எழுத்து ஈ. 169வது கொஷின். நிலைமொழி ஈற்றில் இ, ஈ, ஐ ஆகிய எழுத்துக்கள் தவிர பிற உயிரெழுத்துக்கள் வந்து வருமொழியில் உயிரெழுத்துக்கள் வந்தால் அது உடம்படும் மெய்யாக வரும் எழுத்து யுவ். நிலைமொழி ஈற்றில் இ, ஈ, ஐ ஆகிய எழுத்துக்களை தவிர பிற உயிரெழுத்துக்கள் வந்து வருமொழியில் உயிரெழுத்துக்கள் வந்தால் உடம்படும் மெய்யாக வரும் எழுத்து யுவ். 170வது கொஷின். நிலைமொழி ஈற்றில் ஏகாரம் வந்து வருமொழியில் உயிரெழுத்துக்கள் வந்தால் உடம்படும் மெய்யாக வரும் எழுத்து ஈ, யுவ். நிலைமொழி ஈற்றில் ஏகாரம் வந்து வருமொழியில் உயிரெழுத்துக்கள் வந்தால் உடம்படும் மெய்யாக வரும் எழுத்து ஈ, யுவ். 171வது கொஷின். பொருத்தமான உடம்படும் மெய்யுடன் இணைக்க. பூ கூட்டல் இனம், பூவினம். இசை கூட்டல் இனிக்கிறது, இசை இனிக்கிறது. திருக்கூட்டல் அருட்பா, திருவருட்பா. சே கூட்டல் அடி, சேவடி. சரியான பதில் 4, 3, 2, 1. 172வது கொஷின். விகார புணர்ச்சியின் வகைகள் யாவை? இவை அனைத்தும். விகார புணர்ச்சியின் வகைகள் தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். 173வது கொஷின். வகரமெய் தோன்றும் எடுத்துக்காட்டு தருக. AB இரண்டும் சரி. வகரமெய் தோன்றும் எடுத்துக்காட்டு பல உயிர் இனம். 174வது கொஷின். எகரமோ வகரமோ தோன்றும் எடுத்துக்காட்டு தருக. அனைத்தும் சரி. எகரமோ வகரமோ தோன்றும் எடுத்துக்காட்டு தருக. அனைத்தும் சரி. அதாவது சேவடி, தேவாரம், இவனே எவன். 175வது கொஷின். உயிரீற்று என்பதற்கு எடுத்துக்காட்டு தருக. கலை கூட்டல் அழகு. உயிரீற்று என்பதற்கு எடுத்துக்காட்டு கலை கூட்டல் அழகு. 176வது கொஷின். இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டுகளில் சரியானது எது? பொன்வளை. இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டுகளில் சரியானது பொன்வளை. 177வது கொஷின். சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்க. குற்றியலுகர புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு உறவழகு ஆகும். கூற்று 2 பாருங்க. முற்றியலுகர புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு வட்டாடினான் ஆகும். ஆன்சர் வந்து கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஏன் தவறுனா கூற்று 1 பாருங்க. குற்றியலுகர புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு உறவழகுன்னு கொடுத்துருக்குறாங்க, தவறு. ஏன்னா இங்க வந்து வட்டாடினான்னு சொல்லி வரணும். கூற்று 2 பாருங்க. முற்றியலுகர புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு வட்டாடினான்னு கொடுத்துருக்குறாங்க, இது தவறு. ஏன் தவறுனா முற்றியலுகர புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு உறவழகு ஆகும். அப்போ கூற்று 1 மற்றும் 2 தவறு. 178வது கொஷின். வலி மிகுதல் போன்றே குறிப்பாக டேஷ் என்ற 4 எழுத்துக்களும் மிகும். க, ஞ, ந, ம. 179வது கொஷின். பொறுத்துக. உயிரீறு கூட்டல் உயிர் முதல். செல்வி கூட்டல் ஆடினாள். உயிரீறு கூட்டல் மெய் முதல். பாலை கூட்டல் திணை. மெய்யீறு கூட்டல் உயிர் முதல். கோல் கூட்டல் ஆட்டம். மெய்யீறு கூட்டல் மெய் முதல். மண் சரிந்தது. சரியான பதில் 4, 1, 2, 3.
180வது கொஸ்டின், உடம்படும் மெய் எடுத்துக்காட்டுகளில் சரியானது. அனைத்தும் சரி. உடம்படும் மெய் எடுத்துக்காட்டுகளில் சரியானது மணியடி, தேயிலை, தேவாரம். 181வது கொஸ்டின், குற்றியலுகர புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது. நன்னூல். குற்றியலுகர புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது நன்னூல். 182வது கொஸ்டின், 3 பெண்கள் என்பது எந்த புணர்ச்சி? இயல்பு புணர்ச்சி. 3 பெண்கள் என்பது எந்த புணர்ச்சி? இயல்பு புணர்ச்சி. 183வது கொஸ்டின், ஈ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏ முனிவ் விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும். நன்னூல். 184வது கொஸ்டின், தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்கள் ஏறிய உகரம் குசுடு துபுரு தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் ஆகும். தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்கள் ஏறிய உகரம் குசுடு துபுரு தன் ஒரு மாத்திரை, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சொல்லுக்கு இறுதியில் வரும்போது இந்த குசுடு துபுரு ஆகிய வல்லின எழுத்துக்கள் 6ம் தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். இவ்வாறு ஒலிக்கும் உகரம் எந்த உகரம் சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் குற்றியலுகரம். 185வது கொஸ்டின், சொல்லின் இறுதியில் நிற்கும் உகரத்தின் முந்தைய எழுத்தை பொறுத்தே குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். சொல்லின் இறுதியில் நிற்கும் உகரத்தின் முந்தைய எழுத்தை பொறுத்து குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். 186வது கொஸ்டின், பொறுத்துக. வன்தொடர் குற்றியலுகரம். நாக்கு வகுப்பு. மென்தொடர் குற்றியலுகரம். நெஞ்சு இரும்பு. இடைத்தொடர் குற்றியலுகரம். மார்பு அமிழ்து. உயிர்த்தொடர் குற்றியலுகரம். முதுகு வரலாறு. ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். எஃகு அஃது. நெடில் தொடர் குற்றியலுகரம். காது பேசு. அப்போ சரியான பதில் 4, 3, 6, 5, 2, 1. 187வது கொஸ்டின், புணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் போது வருமொழியில் கா ச தா பா வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும். இதனை டேஷ் என்பர். வழி மிகுதல். புணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் போது வருமொழியில் கா சா தா பா வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும். இதை வழி மிகுதல் என்பர். 188வது கொஸ்டின், விகார புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? பொன்வளை. விகார புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது பொன்வளை. 189வது கொஸ்டின், எகர ஈற்று சொற்கள் முன் மெல்லினம் மிகும். எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? வேங்குழல். எகர ஈற்று சொற்கள் முன் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டுகளில் தவறானது வேங்குழல். 190வது கொஸ்டின், வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் ய ர ள முன்னர் மெல்லினம் மிகும். எடுத்துக்காட்டுகளில் சரியானது எது? அனைத்தும் சரி. வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் ய ர ள முன்னர் மெல்லினம் மிகும். எடுத்துக்காட்டுகளில் சரியானது வேங்குழல், கூர்ஞ்சிறை, பாழ்கிணறு. 191வது கொஸ்டின், சேர்த்து எழுதுக. தமிழ் கூட்டல் பேசு தமிழ் பேசு. தமிழ் கூட்டல் பேச்சு தமிழ் பேச்சு. கை கூட்டல் கல் கைகள். பூ கூட்டல் கல் பூக்கள். சரியான பதில் 1, 2, 3, 4. 192வது கொஸ்டின், புலி என்ற சுவைப்பெயர் முன்னர் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகும். எடுத்துக்காட்டு தருக. ஏபி இரண்டும் சரி. புலி என்ற சுவைப்பெயர் முன்னர் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகும். எடுத்துக்காட்டு புளிங்கரி, புளிஞ்சோறு. 193வது கொஸ்டின், உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னர் மெல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு தருக. ஏபி இரண்டும் சரி. மாம்பழம், விலங்காய். 194வது கொஸ்டின்,
பூ என்னும் பெயர் முன்னர் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும். எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும் பூ என்னும் பெயர் முன்னர் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும். எடுத்துக்காட்டு தருக. பூங்கொடி, பூஞ்சோலை, பூந்தொட்டி. 195வது பொறுத்துக. உயிர் முதல் மெய்யீறு என்பது இயல். மெய் முதல் உயிரீறு என்பது புதிது. உயிர் முதல் உயிரீறு என்பது ஆணி. மெய் முதல் மெய்யீறு என்பது வரம். சரியான பதில் 4, 3, 2, 1. 196வது கொஷின். மரக்கிளை என்பது எந்த புணர்ச்சி? விகார புணர்ச்சி. மரக்கிளை என்பது விகார புணர்ச்சி. 197வது கொஷின். உயிர் முன் உயிர் மணியடி. உயிர் முன் மெய் பனிக்காற்று. மெய் முன் உயிர் ஆலிலை. மெய் முன் மெய் மரக்கிளை. சரியான பதில் 1, 2, 3, 4. சரிங்க. உயிர் முன் உயிர் என்பது மணியடி. உயிர் முன் மெய் என்பது பனிக்காற்று. மெய் முன் உயிர் என்பது ஆலிலை. மெய் முன் மெய் என்பது மரக்கிளை. சரியான பதில் 1, 2, 3, 4. 198வது கொஷின். கூற்று 1 பாருங்க. மரவேர் என்பது திரிதல் விகார புணர்ச்சி ஆகும். கூற்று 2 பாருங்க. மண்மலை என்பது விகார புணர்ச்சிக்கு உண்டான எடுத்துக்காட்டு ஆகும். ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 தவறு. 199வது கொஸ்டின் பாருங்க. புணர்ச்சியின் போது நிலைமொழியும் வருமொழியும் அடையும் மாற்றங்களின் அடிப்படையில் புணர்ச்சியை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 4 வகையாக பிரிக்கலாம். புணர்ச்சியின் போது நிலைமொழியும் வருமொழியும் அடையும் மாற்றங்களின் அடிப்படையில் புணர்ச்சியை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 4 வகையாக பிரிக்கலாம். 200வது கொஸ்டின். மரவேர் என்பது கெடுதல் விகார புணர்ச்சி. மரவேர் என்பது கெடுதல் புணர்ச்சி. 9th தமிழ் இயல் 7. 201. ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகுப்பெயர் ஆகும். ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகுப்பெயர் ஆகும். 202. 5 மீட்டர் வெட்டினான் என்பது எவ்வகை ஆகுப்பெயர்? நீட்டல் அளவை ஆகுப்பெயர். 5 மீட்டர் வெட்டினான் என்பது எவ்வகை ஆகுப்பெயர்? நீட்டல் அளவை ஆகுப்பெயர். 203. முல்லையை தொடுத்தாள் என்பது எவ்வகை ஆகுப்பெயர்? பொருளாகுப்பெயர். முல்லையை தொடுத்தாள் என்பது எவ்வகை ஆகுப்பெயர்? பொருளாகுப்பெயர். 204. பொருளாகுப்பெயரின் வேறு பெயர் என்ன? முதலாகுப்பெயர். பொருளாகுப்பெயரின் வேறு பெயர் முதலாகுப்பெயர் ஆகும். 205. வகுப்பறை சிரித்தது என்பது எவ்வகை ஆகுப்பெயர்? இடவாகுப்பெயர். வகுப்பறை சிரித்தது என்பது எவ்வகை ஆகுப்பெயர்? இடவாகுப்பெயர். 206. கார் அறுத்தான் என்பது எவ்வகை ஆகுப்பெயர்? காலவாகுப்பெயர். கார் அறுத்தான் என்பது எவ்வகை ஆகுப்பெயர்? காலவாகுப்பெயர். 207. அரை லிட்டர் வாங்கு என்பது எவ்வகை ஆகுப்பெயர்? முகத்தளவை ஆகுப்பெயர். அரை லிட்டர் வாங்கு என்பது எவ்வகை ஆகுப்பெயர்? முகத்தளவை ஆகுப்பெயர். 208. மறுக்கொழுந்து நட்டான் என்பது எவ்வகை ஆகுப்பெயர்? சினையாகுப்பெயர். மறுக்கொழுந்து நட்டான் என்பது எவ்வகை ஆகுப்பெயர்? சினையாகுப்பெயர். 209. மஞ்சள் பூசினாள் என்பது எவ்வகை ஆகுப்பெயர்? பண்பாகுப்பெயர். மஞ்சள் பூசினாள் என்பது எவ்வகை ஆகுப்பெயர்? பண்பாகுப்பெயர். 210வது கொஸ்டின். ஆகுப்பெயர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 16 வகைப்படும். ஆகுப்பெயர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 16 வகைப்படும். 211. வற்றல் தின்றான் என்பது எவ்வகை ஆகுப்பெயர்? தொழிலாகுப்பெயர். வற்றல் தின்றான் என்பது எவ்வகை ஆகுப்பெயர்? தொழிலாகுப்பெயர். 212. வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் என்பது எவ்வகை ஆகுப்பெயர்? கருவியாகுப்பெயர். வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் என்பது எவ்வகை ஆகுப்பெயர்? கருவியாகுப்பெயர். 213. பைங்கூழ் வளர்ந்தது என்பது எவ்வகை ஆகுப்பெயர்? காரியவாகுப்பெயர். பைங்கூழ் வளர்ந்தது என்பது எவ்வகை ஆகுப்பெயர்? காரியவாகுப்பெயர். 214. அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்பது எவ்வகை ஆகுப்பெயர்? கருத்தாவாகுப்பெயர். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்பது எவ்வகை ஆகுப்பெயர்? கருத்தாவாகுப்பெயர். 215. ஒன்று பெற்றால் ஒளிமயம் என்பது எவ்வகை ஆகுப்பெயர்? எண்ணளவை ஆகுப்பெயர்.
ஒன்று பெற்றால் ஒளிமயம் என்பது எவ்வகை ஆகுப்பெயர்? எண்ணளவை ஆகுப்பெயர். 216 2 கிலோ கொடு என்பது எவ்வகை ஆகுப்பெயர்? எடுத்தலளவை ஆகுப்பெயர். 2 கிலோ கொடு என்பது எவ்வகை ஆகுப்பெயர்? எடுத்தலளவை ஆகுப்பெயர். 217 சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 பாருங்க. ஒன்றின் இயற்பெயர் அதனோடு மற்றொன்றுக்கு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகுப்பெயர் எனப்படும். கூற்று 2 பாருங்க. ஆகுப்பெயர் மொத்தம் 8 வகைப்படும். ஆன்சர் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 2 ஏன் தவறுன்னு பார்க்கலாம் வாங்க. கூற்று 1 பாருங்க. ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகுப்பெயர் என்பது சரியான கூற்று. கூற்று 2 வந்து ஆகுப்பெயர் மொத்தம் 8 வகைப்படும் என்பது தவறு. ஆகுப்பெயர் மொத்தம் 16 வகைப்படும். அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 9th தமிழ் இயல் 8 218 மரபு கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணமே டேஷ் எனப்படும். யாப்பிலக்கணம். மரபு கவிதை முறைகளை கூறும் இலக்கணமே யாப்பிலக்கணம் எனப்படும். 219 விலம் முன் நிறை வருவது டேஷ் வாய்ப்பாடு ஆகும். நிறையொன்றா சிறிய தலை. விலம் முன் நிறை வருவது நிறையொன்றா சிறிய தலை வாய்ப்பாடு எனப்படும். 220 யாப்பின் உறுப்புக்கள் எத்தனை? 6 வகைப்படும். யாப்பின் உறுப்புக்கள் 6 வகைப்படும். அவை 1 எழுத்து, 2 அசை, 3 சீர், 4 தலை, 5 அடி, 6 தொடை. 221 யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் 3 வகைப்படும். 1 குறில், 2 நெடில், 3 ஒற்று. 222 நிறை நேர் நிறை என்ற அசைக்கான வாய்ப்பாடு புலிமாங்கனி. நிறை நேர் நிறை என்ற அசைக்கான வாய்ப்பாடு புலிமாங்கனி. 223 அசை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அசை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். 1 நேரசை, 2 நிறையசை. 224 ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளின் கூட்டம் டேஷ் எனப்படும். சீர். 1 அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளின் கூட்டம் சீர் எனப்படும். 225 ஈரசை சீர்களுக்கு வேறு பெயர். இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர். ஈரசை சீர்களுக்கு வேறு பெயர் இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர். 226 ஓரசை சீர் அசை வாய்ப்பாடு. இவை அனைத்தும் நேர் நாள், நிறை மலர், நேர்பு காசு, நிறைவு பிறப்பு. ஓரசை சீர் வாய்ப்பாடு இவை அனைத்தும். 227 காய்சீர்களை டேஷ் என்று அழைக்கிறோம். வெண்சீர்கள். காய்சீர்களை வெண்சீர்கள் என்று அழைக்கிறோம். 228 நேர் நேர் நிறை என்ற அசைக்கான வாய்ப்பாடு தேமாங்கனி. நேர் நேர் நிறை என்ற அசைக்கான வாய்ப்பாடு தேமாங்கனி. 229 வெண்பாவில் இயற்சீரும் டேஷும் மட்டுமே, பிற சீர்கள் வாரா. வெண்சீர். வெண்பாவில் இயற்சீரும் வெண்சீர் மட்டுமே வரும், பிற சீர்கள் வாரா. 230 தலைகளில் இயற்சீர் வெண்டலையும் டேஷ் மட்டுமே வரும், பிற தலைகள் வாரா. வெண்சீர் வெண்டலையும். தலைகளில் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டுமே வரும், பிற தலைகள் வாரா. 231 கொஸ்டின் நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை அடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துதல் டேஷ் எனப்படும். தலை. நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை அடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துதல் தலை எனப்படும். 232 கொஸ்டின் தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். 1 நேரொன்றா சிறிய தலை, 2 நிறையொன்றா சிறிய தலை, 3 இயற்சீர் வெண்டலை, 4 வெண்சீர் வெண்டலை, 5 கடித்தலை, 6 ஒன்றிய வஞ்சித்தலை, 7 ஒன்றா வஞ்சித்தலை. 233 அடி எத்தனை வகைப்படும்? அடி 5 வகைப்படும். அடினா என்னங்க? அடி என்பது 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவது அடியாகும். அடியானது 5 வகைப்படும். 1 குரலடி 2 சீர்களை கொண்டுள்ளது. 2 சிந்தடி 3 சீர்களை கொண்டுள்ளது. 3 அளவடி 4 சீர்களை கொண்டுள்ளது. 4 நெடிலடி 5 சீர்களை கொண்டுள்ளது. 5 கழி நெடிலடி 6 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டுள்ளது.
234வது காய் முன்னேர் வருவது டேஷ் எனப்படும் வெண்சீர் வெண்டலை. காய் முன்னேர் வருவது வெண்சீர் வெண்டலை எனப்படும். 235 கனி முன்னிறை வருவது டேஷ் எனப்படும் ஒன்றிய வஞ்சித்தலை. கனி முன்னிறை வருவது ஒன்றிய வஞ்சித்தலை எனப்படும். 236 நிறை நிறை நேர் என்ற அசைக்கான வாய்ப்பாடு கருவிலங்காய். நிறை நிறை நேர் என்ற அசைக்கான வாய்ப்பாடு கருவிலங்காய். காய் முன்னிறை வருவது டேஷ் எனப்படும் கலித்தலை. காய் முன்னிறை வருவது கலித்தலை எனப்படும். 238வது கொஸ்டின் பொறுத்துக. 2 சீர்கள் குரலடி, 3 சீர்கள் சிந்தடி, 4 சீர்கள் அளவடி, 5 சீர்கள் நெடிலடி. ஆன்சர் 3, 4, 1, 2. 2 சீர்கள் என்பது குரலடி, 3 சீர்கள் என்பது சிந்தடி, 4 சீர்கள் என்பது நெடிலடி, 5 சீர்கள் என்பது அளவடி. ஆன்சர் 3, 4, 1, 2. 239வது கொஸ்டின் நிறைவு என்ற அசைக்கான வாய்ப்பாடு பிறப்பு. நிறைவு என்ற அசைக்கான வாய்ப்பாடு பிறப்பு. 240 தொடை என்பதன் பொருள் தொடுத்தல். தொடை என்பதன் பொருள் தொடுத்தல் ஆகும். 241 பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது தொடை எனப்படும். பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது தொடை எனப்படும். 242 தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். 1 மோனை, 2 எதுகை, 3 இயைபு, 4 அலைபடை, 5 6 முதல் 5 6 சரிங்க 1 மோனை, 2 எதுகை, 3 இயைபு, 4 அளபெடை, 5 முரண், 6 இரட்டை, 7 அந்தாதி, 8 சிந்தொடை. 243 நேர் நிறை நிறை என்ற அசைக்கான வாய்ப்பாடு கூவிலங்கனி. நேர் நிறை நிறை என்ற அசைக்கான வாய்ப்பாடு கூவிலங்கனி. 244 ஒரு பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனைத்தொடை ஆகும். ஒரு பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ முதலெழுத்து ஒன்றி வர அமைவது மோனைத்தொடை ஆகும். 245 நேர் 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 என்ற அசைக்கான வாய்ப்பாடு தேமாங்காய். நேர் 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 என்ற அசைக்கான வாய்ப்பாடு தேமாங்காய். 246 அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி வர அமைவது இயைபு தொடை எனப்படும். அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி வர அமைவது இயைபு தொடை ஆகும். 247 நேர் என்ற அசைக்கான வாய்ப்பாடு நாள். நேர் என்ற அசைக்கான வாய்ப்பாடு நாள். 248 நிறை என்ற அசைக்கான வாய்ப்பாடு மலர். நிறை என்ற அசைக்கான வாய்ப்பாடு மலர். 249வது ஈரசை சீர் அசை வாய்ப்பாடு இவை அனைத்தும். ஈரசை சீரசை வாய்ப்பாடு நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். 250 நேர்பு என்ற அசைக்கான வாய்ப்பாடு காசு. நேர்பு என்ற அசைக்கான வாய்ப்பாடு காசு. 251 6 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்ட அடிவகை களி நெடிலடி. 6 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்ட அடிவகை களி நெடிலடி. 252 நேர் நேர் என்ற அசைக்கான வாய்ப்பாடு தேமா. நேர் நேர் என்ற அசைக்கான வாய்ப்பாடு தேமா. 253 நிறை நேர் என்ற அசைக்கான வாய்ப்பாடு புளிமா. நிறை நேர் என்ற அசைக்கான வாய்ப்பாடு புளிமா. 254 நிறை நிறை என்ற அசைக்கான வாய்ப்பாடு கருவிலம். நிறை நிறை என்ற அசைக்கான வாய்ப்பாடு கருவிலம். 255 நேர் நிறை என்ற அசைக்கான வாய்ப்பாடு கூவிலம். நேர் நிறை என்ற அசைக்கான வாய்ப்பாடு கூவிலம். 256 அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி அமைவது எதுகை தொடை ஆகும். அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி அமைவது எதுகை தொடை ஆகும். 257 நிறை நேர் நேர் என்ற அசைக்கான வாய்ப்பாடு புளிமாங்காய். நிறை நேர் நேர் என்ற அசைக்கான வாய்ப்பாடு புளிமாங்காய். 258 இரண்டும் இரண்டிற்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது அடி ஆகும். இரண்டும் இரண்டிற்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது அடி ஆகும். 259வது எழுத்துக்களானது டேஷ் எனப்படும் அசை. எழுத்துக்களானது அசை எனப்படும்.
260 நிறை 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 என்ற அசைக்கான வாய்ப்பாடு கருவிலங்கனி. நிறை 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 என்ற அசைக்கான வாய்ப்பாடு கருவிலங்கனி. 261 சீர் எத்தனை வகைப்படும்? சீர் 4 வகைப்படும். 1 ஓரசை சீர், 2 ஈரசை சீர், 3 மூவசை சீர், 4 நாலசை சீர். 262 மா முன் நேர் வருவது டேஷ் வாய்ப்பாடு ஆகும். நேரொன்றா சிறியத்தலை. மா முன்னேர் வருவது நேரொன்றா சிறியத்தலை வாய்ப்பாடு ஆகும். 263 யாப்பின் உறுப்புகள் யாவை? இவை அனைத்தும். யாப்பின் உறுப்புகள் எழுத்து சீர் அசை தலை அடி தொடை ஆகியவை ஆகும். 264 மா முன்னிறை விலம் முன் நேர் வருவது டேஷ் வாய்ப்பாடு இயற்சீர் வெண்டலை. மா முன்னிறை விலம் முன்னேர் வருவது இயற்சீர் வெண்டலை வாய்ப்பாடு ஆகும். 265 அசை பிரிப்பில் டேஷ் கணக்கிடுவதில்லை ஒற்றெழுத்தை. அசை பிரிப்பில் ஒற்றெழுத்தை கணக்கிடுவதில்லை. 266 கனி முன்னேர் வருவது டேஷ் வாய்ப்பாடு ஆகும். ஒன்றா வஞ்சித்தலை. கனி முன்னேர் வருவது ஒன்றா வஞ்சித்தலை வாய்ப்பாடு ஆகும். 267 தொடையின் வகைகள் யாவை? இவை அனைத்தும். தொடையின் வகைகள் இவை அனைத்தும். மோனை எதுகை இயைபு அளபெடை முரண் இரட்டை அந்தாதி செந்தொடை. 9th தமிழ் இயல் 9. 268 செய்யுளின் கருத்தை அழகுபடுத்துவது அணி எனப்படும். செய்யுளின் கருத்தை அழகுபடுத்துவது அணி ஆகும். 269 புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் எவ்வகை அணி? வஞ்சக புகழ்ச்சி அணி. புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் வஞ்சக புகழ்ச்சி அணி ஆகும். 270 அணிகளில் இன்றியமையாதது உவமை அணி. அணிகளில் இன்றியமையாதது உவமை அணி. 271 அவிழ்ந்தன அலர்ந்தன நெகிழ்ந்தன விண்டன விரிந்தன கொண்டன ஆகிய சொற்கள் தரும் பொருள் மலர்ந்தன. அவிழ்ந்தன அலர்ந்தன நெகிழ்ந்தன விண்டன விரிந்தன கொண்டன ஆகிய சொற்கள் தரும் பொருள் மலர்ந்தன. 272 இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்ற குறளில் பயின்று வரும் அணி உவமை அணி. 273 முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களில் வருவது எவ்வகை அணி ஆகும்? சொற்பொருள் பின்வரும் நிலையணி. முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களில் வருவது எவ்வகை அணி? சொற்பொருள் பின்வரும் நிலையணி. 274 பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் என்ற பாடலில் பயின்று வரும் அணி வஞ்சக புகழ்ச்சி அணி. பாரி பாரி என்ற பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் என்ற பாடலில் பயின்று வரும் அணி வஞ்சக புகழ்ச்சி அணி ஆகும். 275 இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக வன்சொற் களை கட்டும் வாய்மை எருவாட்டி என்ற பாடலில் பயின்று வரும் அணி உருவக அணி. இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக வன்சொற் களை கட்டும் வாய்மை எருவட்டி என்ற பாடலில் பயின்று வரும் அணி உருவக அணி ஆகும். 276 மாறி என்பதன் பொருள் என்ன? மழை. மாறி என்பதன் பொருள் என்ன? மழை. 277 பின்வரும் நிலையணியின் வகைகள் யாவை? இவை அனைத்தும். பின்வரும் நிலையணியின் வகைகள் இவை அனைத்தும். சொற்பொருள் பின்வரும் நிலையணி, பொருள் பின்வரும் நிலையணி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி. 278 வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருளை உணர்த்துவது எவ்வகை அணி? சொல் பின்வரும் நிலையணி. வந்த பொருளே பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருளை உணர்த்துவது எவ்வகை அணி? சொல் பின்வரும் நிலையணி. 279 துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி சொல் பின்வரும் நிலையணி. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்ற குறளில் பயின்று வரும் அணி சொல் பின்வரும் நிலையணி. 280 துப்பு என்பதன் பொருள் என்ன? மழை. துப்பு என்பதன் பொருள் என்ன? மழை. 281 செய்யுளில் முன்வந்த ஒரு சொல்லின் பொருளோ பின்னரும் பல இடங்களில் வருவது எவ்வகை அணி? பொருள் பின்வரும் நிலையணி. செய்யுளில் முன்வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்னரும்
பல இடங்களில் வருவது எவ்வகை அணி? பொருள் பின்வரும் நிலையணி. 282 ஒரு செயலில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் மீண்டும் பல இடத்தும் வருதல் எவ்வகை அணி? பின்வரும் நிலையணி. ஒரு செயலில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடத்தும் வருதல் எவ்வகை அணி? பின்வரும் நிலையணி. 283 அவிழ்ந்தன தோன்றி எலர்ந்தன காய நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை என்ற பாடலில் பயின்று வரும் அணி பொருள் பின்வரும் நிலையணி. அவிழ்ந்தன தோன்றி எலர்ந்தன காய நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை என்ற பாடலில் பயின்று வரும் அணி பொருள் பின்வரும் நிலையணி. 284 கேடில் விழிசெல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை? இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி பொருள் பின்வரும் நிலையணி. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை? இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி பொருள் பின்வரும் நிலையணி ஆகும். 285 பின்வரும் நிலையணி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். பின்வரும் நிலையணி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். 1 சொற் பின்வரும் நிலையணி, 2 பொருள் பின்வரும் நிலையணி, 3 சொற்பொருள் பின்வரும் நிலையணி. 286 உவமை உவமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று தோன்றா கூறுவது எவ்வகை அணி? உருவகை அணி. உவமை உவமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று தோன்றா கூறுவது உருவக அணி ஆகும். 287 எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு என்ற குறளில் பயின்று வரும் அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு என்ற குறளில் பயின்று வரும் அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி. 288 அணி என்பதன் பொருள் என்ன? அழகு. அணி என்பதன் பொருள் என்ன? அழகு. 289 தேவர் அனைவர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் என்ற குறளில் பயின்று வரும் அணி வஞ்சக புகழ்ச்சி அணி. தேவர் அனைவர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் என்ற குறளில் பயின்று வரும் அணி வஞ்சக புகழ்ச்சி அணி ஆகும். 290 பொறுத்துக. வெண்பா, புகழேந்தி, விருத்தம், கம்பன், அந்தாதி, ஒட்டக்கூத்தன், கலம்பகம், இரட்டையர். ஆன்சர் 3 1 4 2. வெண்பாவை இயற்றியவர் புகழேந்தி, விருத்தம் கம்பன், அந்தாதி ஒட்டக்கூத்தன், கலம்பகம் இரட்டையர். 3 1 4 2. வெண்பா, புகழேந்தி, விருத்தம், ஒட்டக்கூத்தன், விருத்தம் கம்பன், அந்தாதி, ஒட்டக்கூத்தன், கலம்பகம் இரட்டையர். ஓகே, ஆன்சர் 3 1 4 2. 291 பொறுத்துக. மனிதம், ஹியூமன், உவமையணி, சிமிலி, உருவக அணி, மெட்டாஃபர். ஆன்சர் 3 2 1. மனிதம், ஹியூமனி, உவமையணி, சிமிலி, உருவக அணி, மெட்டாஃபர். 292 சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1ல பாருங்க, வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருளை உணர்த்துவது சொல் பின்வரும் நிலையணி ஆகும். கூற்று 2 செயலில் முன் வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்னரும் பல இடங்களில் வருவதும் பொருள் பின்வரும் நிலையணி ஆகும். ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.